பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இயேசுவை வரவேற்கலாமா? அவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்கல்ல, நம்முடைய வீட்டில் நம்முடைய ஜெபத்துக்கு நடுவில் ஏசப்பா வந்திருக்கிறாங்க. அப்போ ஏசப்பா தனியாக வருவாங்களா? அவரோடு கூட தூதர்கள்லாம் வந்துடுவாங்க. அப்போ ஒரு பரலோகத்தின் சேனையே நம்ம மத்தியில் இருக்கிறது. நாம் அதை விசுவாசிக்கணும். இப்போ வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள் வச்சுருக்கீங்களா? எல்லாரும் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கிறதில்ல. குட்டி பிள்ளைகள் கூட அவங்கவுங்க பைபிளை கொண்டு வரணும், சரியா? இப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளணும். ரோமர் 4 அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 211வது பக்கம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரார்ல. அதை தியானிக்க ரொம்ப இன்பம் இல்லை? ஆபிரகாம் என்று சொன்னால் இன்றைக்கும் அவரை குறித்து இத்தனை காரியத்தை நாம் தியானிக்கிறோம், அவரை குறித்து பிரசங்கங்களில் கேட்கிறோம்ல. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சாட்சி கொடுக்கிறாரு, அதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசம், விசுவாசிகளின் தகப்பன் என்று அவர் அழைக்கப்பட்டார்ல. அப்போ விசுவாசம்னு ஆபிரகாமை தான் நம்ம நினைக்கிறோம். அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது? ஆண்டவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. அப்போது விசுவாசம்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு அடிப்படை, ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதம் பெற வேண்டுமானாலும் விசுவாசம். என்னால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள்னு இயேசு சொல்லுகிறார். அப்போ விசுவாசம் இல்லாமலேயே நம்ம ஜெபம் பண்ணினா ஜெபத்தில் பிரயோஜனம் இல்லை. குடும்பமாக உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய தேவைகள் நம்முடைய காரியங்களை சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், அற்புதம் செய்யணும்னு. முதல்ல விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது தான் அற்புதத்தை பெற முடியும். விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்ம பழகி கொள்ளணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை, ஃபெய்த் லைஃப். ஆண்டவரை சார்ந்து அவரை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை. நீங்கள் பிஸ்னஸை சார்ந்து வாழக்கூடாது, உங்களுடைய வேலையை சார்ந்து வாழக்கூடாது. நீங்கள் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கலாம், ஆஸ்பத்திரி வச்சு அதை நம்பி அதை சார்ந்து வாழக்கூடாது. தான் என்னுடைய விசுவாசம் வாழக்கூடாது. இதெல்லாம் இல்லாட்டா கூட அவர் என்னை போஷிப்பார், நடத்துவார் என்று கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கறதில்ல. அதிலிருந்து சில வசனம் பாருங்கள். 17ஆம் வசனம், ரோமர் 4 அதிகாரம் 17ஆம் வசனத்திலேருந்து சில வசனங்களை வாசிக்கலாமா? கவனிங்க பாருங்கள். அநேகம் ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடியே ஆபிரகாம் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். அதில் நாம் விசுவாசிகளின் தகப்பன். நம்ம இயேசு விசுவாசிக்கிறோன்னு சொன்னால் நமக்கு தகப்பன் யார்? ஆபிரகாம். அவர் தான் முதல்ல கர்த்தரை விசுவாசித்து நமக்கு ஒரு தகப்பனானார் என்று வேதம் சொல்லுகிறாரு. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து புதிய ஏற்பாட்டு தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு சாட்சியாக எழுதப்பட்ட வார்த்தைகள். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவர் வாழ்ந்தது எப்போ, ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் அது குறித்து சாட்சியாக எழுதப்பட்டிருக்கிறாரு. அப்போ ஆண்டவரே அவருடைய விசுவாசத்தை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார் இல்லையா? அப்போ அந்த விசுவாசம் எப்படி பாருங்கள். இதுவருடைய ஒரு 18ஆம் வசனத்திலேருந்து ஒவ்வொரு வசனத்தை பாருங்கள். 18ஆம் வசனத்தில் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்த நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புகிறதற்கு ஏதுவில்லை. ஆபிரகாமுக்கு 100 வயசாகி போச்சு. அப்போ அவனுடைய சரீரம் செத்து விட்டது. சாராளுக்கு 90 வயது, கர்ப்பம் செத்து விட்டது.
இப்போ இனி குழந்தை அவங்களுக்கு உண்டாகும் என்பதற்கு நம்ப முடியாது, நம்புகிறதற்கு ஏதுவில்லாத காரியம். எந்த டாக்டர்கிட்ட ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு போய் சாராளையும் ஆபிரகாமையும் டெஸ்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருப்பாங்க, இவங்களுக்கு குழந்தை பிறகு சான்ஸே கிடையாது, என்ன அவருடைய கர்ப்பம் செத்துட்டது, அவ்வளோதான் முடிந்தது. இப்போ ஆபிரகாமுடைய சரீரத்தை டெஸ்ட் பண்ண சரீரம் செத்து விட்டது, இனி குழந்தை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது, நம்புகிறதற்கு ஏதுவானது கிடையாது. ஆனால் ஆபிரகாம் விசுவாசிக்கிறார், எங்களுக்கு ஆண்டவர் குழந்தை தருவார். என்னங்க நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம், இனி உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை, நீங்கள் வேணா ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொள்ளுங்க, அப்படி தான் டாக்டர்ஸ் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. ஆபிரகாம் சொல்லார், இல்லை ஆண்டவர் குழந்தை தருவார். என் சரீரம் செத்து போனாலும் பரவாயில்ல, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு வாக்கு கொடுத்த தேவன் வல்லமை உள்ளவர், அவர் வானத்தை பூமி உண்டாக்கினவர், இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல் அழைக்கிறவர், அவரால் முடியும். சூழ்நிலை எப்படி இருந்தால் எனக்கு கவலை இல்லை, என் ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். அதான் விசுவாசம், அதான் விசுவாசம். பார்த்தீங்களா, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். நீங்கள் அந்த மாதிரி நம்பணும். இன்றைக்கி உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, தேவைகள், பிள்ளைகள் காரியம், திருமண காரியம், பிஸ்னஸ் காரியம், எனி ப்ராப்ளம், உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ஒரு தேவை இருக்கலாம், இது நம்பவே முடியல, நம்ப முடிகிற சூழ்நிலையில் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனி குணமாக்க முடியாது, இனி இதை சரிப்படுத்த முடியாது, இனி முடிஞ்சு போனது, அவ்வளவுதான், இனி திரும்ப எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்புகிறதற்கு எதுவில்லாத சூழ்நிலை. ஆனால் விசுவாசம் இல்லை, நடக்கும், அவர் செய்வார். அதான் விசுவாசம். பார்த்தீங்களா, அதான் விசுவாசம். 2வது 19ஆம் வசனத்தில் பாருங்கள், அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. வசன சாட்சி, ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கலை. சிலர் நம்ம விசுவாசின்னு சொல்கிறோம், ஆனால் பலவீனமாக இருக்கிறோம். எல்லாம் சரிதான், நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் இது எப்படி நடக்கும்? விசுவாசத்தில் பலவீனம் இல்லை, நான் நடக்கும்னு நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அப்படி இழுப்பாங்க தெரியுமா? ஆனால் அது விசுவாசத்தில் பலவீனம். அப்படி ஸ்ட்ராங், நடக்கும், கர்த்தர் சொல்லிட்டார், செய்வார், ஆண்டவருடைய வல்லமை உண்டு, அது செய்வார், அவரால் முடியும், அவரால் இந்த தேவை சந்திக்க முடியும், அவரால் எனக்கு அற்புதம் செய்ய முடியும். எப்படி செய்வார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் செய்வார், அவ்வளோதான். தட் இஸ் ஃபெய்த். விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். நம்ம போல பாடுள்ள மனுஷன்தான். அவருக்கும் பாருங்க, வேலைக்காரங்க வேலைக்காரிகள் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாரு, அதுக்கு வழியாக தான் போகிறார். அவர் ஒரு குடும்பஸ்தன், அவர் மொழி நேர ஊழியக்காரர் அல்ல, தன்னுடைய குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதிக்கிறவர். அதுக்கு மத்தியில் அவருடைய விசுவாசம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது, பலவீனமாக இருக்கவில்லை. அதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்கான விசுவாசம். ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவ மனிதர், அவர் ஒரு விசுவாச வீரன் என்று அழைக்கப்பட்டவர். இங்கிலாந்தில் வாழ்ந்தார். அங்குள்ள பிரிஸ்டல்ன்ற சிட்டியில் ஆயிரக்கணக்கான அநாதை பிள்ளைகளை வச்சு 2வது உலகப் போரில் தாய் தப்பனை இழந்த பிள்ளைகளை வச்சு பராமரித்தார். விசுவாசத்தினால அவர் யாரிடத்திலும் கேட்காம ஒன்லி விசுவாசத்தினால் அவ்வளோ பேரையும் வச்சு நடத்தினார். அவருடைய அனுபவங்கள்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு முறை வயசான காலத்தில் அவர் நிறைய பிரசங்கம் பண்ணுவார், பல இடத்துக்கு போய். ஒரு பட்டணத்தில் கூட்டம் ஒழுங்கு பண்ணிட்டாங்க. அப்போ அவர் பிரசங்கம் பண்ணுவான்னு விளம்பரம்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் காத்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் கப்பலில் தான் பிரயாணப்பட முடியும். இவர் கப்பலில் பிரயாணப்படும் போது அந்த குறிப்பிட்ட நாள் போய் அந்த பட்டணத்தில் சேர்ந்துடும், அங்கே போய் பிரசங்கம் பண்ணலான்னு போய் கொண்டு இருக்கிறார். திடீரென்று நடுக்கடலில் கப்பல் நின்று விட்டார். சில மணி நேரம் அசையாமல் நின்ற உடனே இவர் போய் கேட்டார், கப்பல் கேப்டன்கிட்ட அவர் போய் கேட்டார், என்னங்க கப்பல் போகலை நிற்கிதுன்னா? பனி பாறைகள் சூழ்ந்து விட்டார், பனி ஐஸ் கட்டி பாறையாக சூழ்ந்து விட்டார், அசைய முடியல. கப்பல் போகிற கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பனி அப்படியே கட்டிகளாக உறைந்துன்னு இருக்கிறது. அப்போ எப்போ தான் போகும் தெரியாது. இதுங்கிருந்து போகிறதுக்கு 5 நாள் ஆகலாம், 10 நாள் ஆகலாம், 2 வாரம் கூட ஆகலாம், தெரியாது. இதெல்லாம் பனிப்பாறைகள் விலகுனா தான் கப்பல் மூவ் பண்ணி போக முடியும். சூழ்நிலை திடீர்னு அப்படி ஆகிவிட்டது, ஒன்றும் செய்ய முடியாது. ஜார்ஜ் முல்லர் சொன்னால், இல்லையா நான் பிரசங்கம் பண்ணணும், நான் இந்த நாளில் போய் சேர்ந்துருவேன் அந்த பட்டணத்தில், அங்கே சர்ச்சில் கூட்டெல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டாங்க, விளம்பரம்லாம் பண்ணிட்டாங்க, நான் போய் ஆகணும்னு சொன்னார். கப்பல் கேப்டனு கிறிஸ்தவ சொன்னார், போக முடியாது, நீங்கள் சொல்கிற தேதிகளோ போக முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலை
கப்பலை சுற்றிலும் கடல் மட்டம் முழுவதும் பனிக்கட்டிகளால் சூழ்ந்து விட்டது. தண்ணீர் உறைந்து கட்டிகளாக இருக்குது. அதை தாண்டி கப்பல் பிரயாணப்பட முடியாது. நீங்கள் சொல்கிற தேதிகளில் போக முடியாது. ஜார்ஜ் முல்லர் சொன்னார், இல்லை, இதுவரைக்கும் இத்தனை வயசு வரைக்கும் என் ஆண்டவர் என்னை கைவிட்டதில்லை, சொன்னபடி செய்திருக்கிறார், என்னை அழைத்து போயிருக்கிறார். நான் குறிப்பிட்ட நாளை போய் பிரசங்கம் பண்ணணும், கூட்டெல்லாம் ஆயத்தப்படுத்தியாச்சு, என்னை அவர் கொண்டு போவார், நான் போய் சேரணும். அவர் சொன்னார், கப்பல் கேப்டன் சொன்னார், போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, அவன் போய் சேர்ற நேரம் பிரசங்கம் பண்ணி கொள்ளலான்னு. இல்லை, ஆண்டவர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார், நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாம். நம்ம ஜெபம் பண்ணினா அந்த கப்பல் கேப்டனுக்கு விசுவாசமே வரல. என்ன இந்த வயசான ஆள் ஜெபம் பண்ணல, அவர் கிறிஸ்டின் தான் கப்பல் கேப்டனும். ஆனால் சூழ்நிலை பார்த்தா நடக்க போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஜெபம் பண்ணலான்னு சொல்கிறாருன்னு சொல்லி சரி ஜெபம் பண்ணலான்னு 2 பேரும் முழங்கால் படிட்டாங்க. ஜார்ஜ் முல்லர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே, நீர் எப்பவும் என்னை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து என் ஊழியத்தை தடையில்லாமல் நடத்தின தேவன், இப்பவும் பனிப்பாறைகளில் அப்புறப்படுத்தி கப்பலை நீ கொண்டு போய் சரியான நேரத்தில் என்னை சேர்ப்பீங்க, நாங்கள் போய் பிரசங்கம் பண்ணுவேன், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சிட்டார். கப்பல் கேப்டன் ஜெபிக்க ஆரம்பித்தாரா, ஜார்ஜ் முல்லர் தட்டினார், என்ன நீ பார்த்தா ஜெபம் பண்ணார போதுன்ட்டார். என்ன இந்த ஆள் ஜெபம் பண்ணாலும் முழங்கால் போட வச்சுட்டு ஜெபிக்கக்கூடாது, என்ன ஜெபிக்க விட மாட்டேங்கிறாரு. ஜார்ஜ் முல்லர் சொன்னார், முதலாவது நான் ஜெபிச்சிட்டல்ல, ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார், வழி கிளியர் ஆயிட்டு, நம்ம போயிடலாம். 2வது, நீ ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்க போகிறதில்லை, ஏன்னா உனக்கு விசுவாசம் இல்லை, நீ பேருக்கு தான் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற, யூ ஹவ் நோ ஃபெய்த், உனக்கு விசுவாசம் இல்லை, நீ சூழ்நிலை பார்க்குற, அதனால் இந்த ஜெபத்தில் பிரயோஜனம் கிடையாது, நீ போய் பாரு அப்படின்னு சொன்னார். கப்பல் கேப்டன் கொஞ்சம் வருத்தம் தான், இன்னும் இந்த வயசான ஆள் நம்மளை இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி அப்படியே கப்பல் அந்த மேலே வந்து அந்த கடல் மட்டத்தை பார்க்க ஆரம்பித்தா பனிப்பாறைகள் எல்லாம் விலகி இருந்தது, அது மறைந்து போயிருந்தது. நல்ல தெளிந்த நீர், அந்த கப்பல் போகிறதுக்கு வழி அழகாய் உண்டாகி இருந்தது. அவருக்கு ஆச்சரியம், சில நிமிட நேரத்துக்குள்ளே எப்படி இந்த மாற்றம். ஜார்ஜ் முல்லருடைய விசுவாசம், அந்த ஃபெய்த் பார்த்தீங்களா, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் விசுவாசிப்பது, விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். என் கர்த்தராலே ஆகும், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், ஆண்டவருடைய வல்லமையின் மேலே ஸ்ட்ராங்கான ஃபெய்த். இது எப்படி வரும் தெரியுமா, வேதத்தை வாசிக்க வாசிக்க தியானிக்க தான் விசுவாசம் பெருகும். அப்போ நீங்கள் அதனால தான் நீங்கள் வசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த விசுவாச வார்த்தைகள் உங்களுக்குள்ளே வர 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 உங்களுடைய விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகும். அதனால் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கலை. 20 வசனம் பாருங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றி சந்தேகமே படலை. கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார், செய்வார், அவ்வளோதான். இல்லைங்க, காரியெல்லாம் மாறா நடக்குது, ஒன்றும் ஆகாது, ஆண்டவர் இப்படி வாக்கு கொடுத்தார், ஆனால் இப்படி நடக்குது, அதெல்லாம் நான் பார்க்கல. ஆண்டவர் வாக்கு கொடுத்தா அது நிறைவேறும், அந்த வாக்குத்தத்தத்தை நான் சந்தேகப்பட மாட்டேன். இல்லைங்க, 75 வயசில் அவங்களை அழைக்கும் போது ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரா? ஆமாம். அப்போ சாராளுக்கு வயசு என்ன இருக்கும்? 65 வயசு. அப்போ குழந்தை பிறகு சான்சஸ் இருந்தது. இப்போ என்ன வயசு? எனக்கு 100, அவளுக்கு 90 வயசு. கர்ப்பம் செத்து போச்சு, உங்கள் சரீரம் செத்து போச்சு. அவர் வாக்கு கொடுத்த போது ஓகே அந்த சூழ்நிலை. இப்போ சூழ்நிலை மாறி போச்சு, அதனால் இனி குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆபிரகாம் சொல்கிறார், என் சரீரம் செத்து போனா என்ன, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனா என்ன, வாக்கு கொடுத்த தேவன் உயிரோடு இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறேன். என் சரீரத்தை பார்க்கல, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சா, உயிரோடு இருக்கா, என்ன வாய்ப்பு, அதெல்லாம் பார்க்கல. வாக்கு கொடுத்த தேவன் வல்லவர், அவருடைய வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். தட் இஸ் ஃபெய்த். தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மீது வைக்கிற விசுவாசம் தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், ஒரு நாள் சந்தேகப்பட மாட்டேன், வாக்கு நிறைவேறும். அடுத்தது பாருங்க, அடுத்த வசனத்தில் 21ஆம் வசனத்தில், அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். விசுவாசத்தில் வல்லவன் ஆபிரகாம். என்ன தேவனை மகிமைப்படுத்தார். என்னன்னா என்ன, உங்களுக்கு குழந்தை இருக்கா, ஆண்டவர் தரப்போறார். என்ன வயசு உங்களுக்கு 85 ஆகி போச்சு, என்ன தரப்போறாருன்றீங்க, ஆண்டவர் வாக்கு கொடுத்துக்கார், தருவார்.
தேவனை மகிமைப்படுத்துகிற, எனக்கு குழந்தையை தரப்போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், வாக்கு கொடுத்தபடி அதை செய்ய போகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். நீங்கள் வாக்கு தத்தத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர், அதை நிறைவேற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் வாக்கு கொடுத்தபடி 2 மடங்காய் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். யாரும் கேட்டால் சொல்லணும், இந்த வருஷம் லாக்டவுனு ஒன்றும் இல்லாட்டாலும் 2 மடங்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவோம். சாட்சி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபத்தில் ஆண்டவரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கணும். ஆபிரகாம் அப்படி இருந்தார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் என்ன தேவை, என்ன பிரச்சனை, என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், ஜெப குறிப்பை எடுங்க, ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிற எல்லாம் முழங்கால் படியிடுங்க. எழுப்புதல் உங்கள் குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஜெப எழுப்புதல், விசுவாச எழுப்புதல் வரணும். சபைக்குள்ளே, உங்கள் கிராமத்தில், உங்களுடைய ஊருக்குள்ளே, அப்புறம் நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய தேசத்தில் அந்த எழுப்புதல் உண்டாகணும். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஆபிரகாமை போல விசுவாசம், நான் அதில் பலனடையணும், விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, விசுவாசம் விசுவாசம் எனக்குள்ளே அது பலமாக எழும்ப, கர்த்தருடைய வசனத்தின் மேலே, வாக்குத்தத்தின் மேலே வைக்கிற விசுவாசம் சொல்லுங்க. தகப்பனே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர், ரெட்டிப்பான நன்மை தருவேன், 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய வருமானத்தை, எங்களுடைய வேலையில், எங்களுடைய பிஸ்னஸில், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் சொன்னீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில், எங்களுடைய சபையில், எங்களுடைய ஊழியத்தில் 2 மடங்கு ஆசீர்வாதம் தருவேன்னு சொன்னீங்க. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நான் அதை விசுவாசிக்கிறேன். எங்களுடைய குடும்பம் அதை விசுவாசிக்கிறது. நீர் செய்ய வல்லவர், வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாறாதவர். இந்த வாக்கு தத்துவத்தின்படி எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். எங்கள் வீட்டுக்குள்ள எழுப்புதல் அக்கினியை போடும், ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றும். நாங்கள் எல்லாரும் ஆவியிலே அனல் கொண்டவர்களாய் இருக்க அபிஷேகத்தின் வல்லமை மூடிக்கொள்ளட்டும். எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். நீர் வாக்கு கொடுத்தபடி ஆபிரகாமை போல எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனை, எங்களுடைய வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். எந்த தீங்கும், கொள்ள நோய்களை, வாதைகளை வீட்டுக்குள்ளே வராதபடி, எங்களுடைய குடும்பத்தில் ஒருவரையும் தொடாதபடி இதுவரை காத்து வருகிறீர், இனிமேலும் காத்து கொள்ளுவீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சபை ஆசீர்வதி, எங்களுடைய போதகரை ஆசீர்வதியும். எங்களுடைய பாஸ்டர் மேல் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். அவருடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள சபையில் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். எல்லாருக்குள்ள ஒரு விசுவாச எழுப்புதல் வரட்டும். ஆண்டவருடைய வல்லமை விசுவாசிக்க, ஜெபத்தின் வல்லமை விசுவாசிக்க கிரியை செய்யும். எங்க ஊருக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எங்களுடைய கிராமத்தில், பட்டணத்தில், தெருக்களில் எல்லா குடும்பத்தின் மேல் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். தமிழ்நாட்டில் எழுப்புதல் அக்கினி பரவட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா சபைகள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எங்களுடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் மேல் நம்முடைய ஆளுகை இருக்கட்டும். எங்களுடைய பிரதமரை நீர் ஆளுகை செய்யும், முதலமைச்சரை ஆளுகை செய்யும். நன்மையான காரியங்கள் தேசத்தில் நடக்கட்டும், தீமைகள் ஒழியட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இந்தியாவை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எழுப்புதல் அக்கினி போடப்பட ஜெபிக்கிறோம். இதோ தகப்பனே, எங்களுடைய குடும்ப தேவைகளை உமக்கு முன்பாய் வைக்கிறோம். இந்த கடன் பிரச்சனைகள் மாறட்டும். இந்த பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். திருமண காரியம் வாய்க்கட்டும். கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தடைகள் எல்லாம் விலகட்டும். ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணும். ஆண்டவர் இந்த வாரத்தில் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதியும். மனுஷ தயவை உண்டாக்கி தாரும். நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை நாங்கள் காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், ஆசீர்வதித்து விட்டார்ல. விசுவாசத்தில் ஸ்ட்ராங்கா இருங்க. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நினைத்து கொள்ளுங்க. நான் அப்படி இருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி நல்ல வேதம் வாசித்து தனியாக ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் நடக்கும், நீங்கள் காண்பீங்க. தினமும் குடும்பமாக நீங்கள் பாட்டு பாடி நல்ல விடுதலையோடு ஜெபம் பண்ணுங்க. தனி ஜெபத்தை விட்டு விடாதுங்க. பர்சனல் ப்ரேயர், அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. நீங்கள் அற்புதங்களை காண்பீங்க. நீங்கள் ஜெபித்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். எதிர்பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.